டியர் நெல்சா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். அதாவது ப்ரூஃப் காட்டிட்ட, அதுவும் காலை நீட்டி மன்னிப்பு கேட்டுக்கன்னு வேற சொல்ற. அதுவும் அண்ணன் தம்பி எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு வேற சொல்ற. அதாவது இந்த ப்ரூஃப் வந்து நீ தேடி பிடிச்சியா? அண்ணன் அதாவது செந்தமிழ் சீமானும் கயல்விழி அவங்களும் அவங்களோட சொத்து மதிப்போட டாக்குமெண்ட்டை வந்துட்டு அதாவது எலெக்ஷன் கமிஷன் எம்எல்ஏ அசம்பிளியில நிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் கொடுக்கணும். அதை கொடுத்ததுல இருந்து நீ எடுத்திருக்க அந்த அசெட். அந்த டாக்குமெண்ட்ல அதாவது 51 லட்சத்துக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் விருதுநகர்ல வாங்கியிருக்காங்க. அதாவது ஒரு ஏக்கர் வந்துட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு எப்படி வாங்க முடியும்னு சொல்லி கேள்வி கேட்கிறேன். அதாவது நிலத்தடி நீரோட வளம் அதை பார்த்து தான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது கைட்லைன் வேல்யூவும் மார்க்கெட் வேல்யூவும் ஒன்னா சேல் டீட் டாக்குமெண்ட் ஏதாவது இருக்கா உன்ட்ட? அதுக்கப்புறம் என்ன ஸ்கூல் ஃபீஸ் அவங்க பையனுக்கு 50 லட்ச ரூபா வருஷத்துக்கு கட்டத்துக்காக இவர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. எந்த ஸ்கூல்ல 50 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க? எக்ஸ்ட்ராடினரி கிளைம் பண்ணணும்னாக்கா உங்ககிட்ட எக்ஸ்ட்ராடினரி ப்ரூஃப் இருக்கணும். அபிஷியல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கா இல்ல பெய்ட் ரிசிப்ட் இருக்கா உங்ககிட்ட? அதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. கயல்விழி அவங்க வந்துட்டு ஏழைப்பட்ட குடும்பத்துல இருந்து வரல. அவங்க அப்பா ஒரு மினிஸ்டர், எக்ஸ் மினிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரா அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சவங்க. அடுத்தவங்க கிட்ட போயிட்டு கையேந்திர நிலைமைக்கு அவங்க ஃபேமிலி இல்ல. சீமானனை கட்சி நடத்துறாரு. அதாவது நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான சேவை, அதுக்கான ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றதுக்கு மட்டும் தான் ஒரு உதவி கேட்டாரே தவிர்த்து என் பையனை ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், என் குடும்பத்தை ஃபேமிலியை சஸ்டெயின் பண்றதுக்காக காசு வேணும்னு என்னைக்குமே வந்து நின்னது இல்ல. உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. ரூமர்ஸோ இல்ல அலிகேஷனோ வைக்கிறதும் விட்டுட்டு பக்கா ப்ரூஃப காமிங்க. வயசு 24, மெச்சூரிட்டி இல்ல, அட்வொகேட், நல்ல வீடியோ எடிட்டர். கங்க்ராச்சுலேஷன். உனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஒன்னே ஒண்ணுதான். அதாவது நீ யார அசிங்கப்படுத்துறியோ அவங்க போயிட்டு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை தூக்கி உள்ள வச்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். இல்லனா இதை நீ கண்டினியூ பண்ணிட்டே இருப்ப.